இது உங்க தேவைகளுக்கு ஏத்த மாதிரி எந்த தெய்வத்தை கும்பிடலாம்னு தெரிஞ்சுக்க ஒரு சின்ன கண்ணோட்டம். அதாவது, வாழ்க்கையில சில குறிப்பிட்ட விஷயங்கள் நடக்கணும், இல்ல தடைகள் விலகணும்னு நினைக்கிறீங்களா? இந்து மத நம்பிக்கைகள் படி சில குறிப்பிட்ட தெய்வங்களை வணங்கினா இதுக்கு உதவலாம்னு சொல்றாங்க. பாருங்க, இத பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். முதல்ல, இப்போ அறிவு, கலைகள்ல நல்லா வரணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்க ஞானக் கடவுளான சரஸ்வதியையும், அப்புறம் வெற்றிக்கும் வீரத்துக்கும் பேர் போன முருகப்பெருமானையும் கும்பிடலாம். தொடர்ந்து வெற்றி வேணுமா? அப்போ தடைகளை நீக்கிற ராஜகணபதிய வணங்குறது நல்லது. இரண்டாவதா, குடும்பம் நல்லா இருக்கணும், செழிப்பா இருக்கணும்னா செல்வத்தோட தெய்வமான திருமகளை வழிபடலாம் இல்லையா? சரி, குடும்பத்துல கஷ்டங்கள், துன்பங்கள் தீரணும்னா மாரியம்மன், காளியம்மன் மாதிரி பெண் தெய்வங்களை கும்பிடுறது ஒரு வழக்கம். கடன் தொல்லைகள் இருக்கா? அதுக்கு லக்ஷ்மி நரசிம்மரை வணங்கினா அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடலாம்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. கடைசியா, சில குறிப்பிட்ட தேவைகளுக்கும் வழிகள் இருக்கு. உடம்புல பலம் கூடணுமா? ஆஞ்சநேயரை கும்பிடலாம். நல்ல ஆழமான ஞானம் வேணுமா? அதுக்கு ஹயக்ரீவர். கண் சம்பந்தமான நோய்கள் குணமாகணும்னு சில பேர் கூரத்தாழ்வார கும்பிடுறாங்க. நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கணும்னா திருச்செந்தூர் ஆண்டவனை வேண்டிக்கிறதும் ஒரு வழக்கம். ஆக, உங்க தேவை என்னமோ அதுக்கேத்த மாதிரி சரியான தெய்வத்தை அணுகி வழிபட்டா நீங்க விரும்புற பலனை அடையலாம்னு சொல்லப்படுது.